குரு நேயர்களுக்கு வணக்கம். ஜூலை 17 ஆடி மாதம் பிறக்க போகுது. ஆடி மாதம் பிறக்க போகுதுனாலே தெரியும் நம்மளுக்கு ஆடி வெள்ளி, ஆடி செவ்வாய், ஆடிப்பெருக்கு, ஆடி கிருத்திகன்னு ஆடி மாதம் ஃபுல்லாகவே பண்டிகையும் திருவிழாக்களுமா நம்ம ஊர் ஃபுல்லாகவே நல்ல பக்தி பரவசத்தில் களை கட்டி இருக்கும். இந்த ஆடி மாதத்துக்கு அப்படி என்ன சிறப்பு? ஏன் இதில் இவ்வளவு பண்டிகைகள், இவ்வளவு திருவிழாக்கள், ஆடி அமாவாசை, ஆடி பௌர்ணமி, ஆடி கிருத்திகைன்னு ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு ஏன் தனித்துவமாக இருக்குது? இந்த மாதத்துக்கான சிறப்பு என்ன அப்படிங்கிறத பற்றி விளக்கிறதுக்காக நம்மளோட இன்னைக்கு திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் மேம் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க மேம்? நல்லா இருக்கேன். ஓகே. குரு நேயர்களுக்கும் அன்பான வணக்கம். ரொம்ப நாள் கழித்து நம்முடைய நேயர்களை எல்லாம் இந்த ஆடி மாத சிறப்புகளுக்காக சந்திக்கிறோம். ரொம்ப மகிழ்ச்சி. ஓகே மேம். ஆடி மாதம் எந்த வருஷத்தில் எல்லா மாதத்துக்கும் இல்லாத மார்கழி மாதிரி ஒரு தனி சிறப்பு பெற்ற மாதம் ஆடி மாதம். ஆடி மாதம்க்கும் அம்மனுக்கும் அப்படி என்ன தொடர்பு மேம்? இது நான் சொல்லி அவங்க கேட்க போகிறதில்ல, நம்ம நேயர்கள் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் ஒரு சிறப்பை பற்றி மறுபடியும் கேட்குறதுல நம்ம தமிழ் மக்களுக்கு அலாதி பிரியம். நீங்கள் கேள்வி கேட்கும் பொழுது ஒன்று சொன்னீங்க, மார்கழிக்கும் ஆடிக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு. ஏன் நீங்கள் 12 மாதத்தில் ஆடியோட மார்கழியை சேர்த்தீங்கன்னு தெரியல. அப்படியே எதேச்சியாக ஃப்ளோவில் உங்களுக்கு அது வந்தது. இப்போ நிஜமாவே சம்பந்தம் தான். ஏன்னா மார்கழி அப்படின்னு சொல்லும் பொழுது மார்கழி முடிஞ்சு தையில் வரும் பொழுது அந்த உத்தராயணம்னு ஆரம்பிக்கும். அடுத்தது ஆடி தட்சிணாயனம்னு ஆரம்பிக்கும். இது எப்படின்னா, இந்த ஒரு சமயம் தேவர்களுக்கு மாலை வேளை. ஓகே. அதே மாதிரி மார்கழி சமயத்துலலாம் பார்த்திங்கன்னா தேவர்களுக்கு அதிகாலை வேளை. அந்த சமயத்தில் அவங்களோட வழிபாடு பண்ணணும். ஒரு பொதுவாக வீடுன்னு பார்த்தீங்கனாலே காலை மாலை விளக்கேற்றணும்னு சொல்லிடும். மதியானம் கூட நம்ம வசதி தான் விளக்கேற்றுறது. இப்போ ஆஃபீஸ் போயிட்டு வரவங்க 8 மணிக்கு கூட ஏற்றுவாங்க. இல்லை எங்கேயாவது போயிட்டு வரவங்க மதியம் 12 மணிக்கு கூட ஏற்றி வழிபாடு பண்ணலாமான்னா நம்ம வசதி, நம்ம கடவுள், நம்ம தர்மத்தில் அவ்வளோ உரிமை உண்டு. தாயுமானவராக சுவாமி இருப்பார், சுந்தரருக்கு தோழராக இருக்கார், இந்த மாதிரி நிறைய உரிமை உண்டு. ஆனால் பொதுவாக ஒரு விரதம்னு இருக்காங்கன்னு வைங்க, ஐயப்பனுக்கான விரதம், எந்த ஒரு விரதம்னாலும் அதிகாலை வேளை விளக்கு வைக்கும் வேளை. அது மாதிரி இந்த ஆடி மாதம் தேவர்கள் எல்லாருமே அந்த விளக்கு வைக்கும் சாயரக்ஷை வேளையில் பூஜை பண்ணுற சமயம். ஓகே. அந்த சமயத்தில் பொதுவாக நமக்கான ஹோமங்கள் யாகங்கள்லாம் தேவர்களுக்கான அவிர்வாகங்களெல்லாம் கொடுப்போம். எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா இந்திரனுக்கு கொடுப்போம், வருணனுக்கு கொடுப்போம். ஆனால் எல்லாருமே இப்போ என்ன பண்ணுறாங்க, பூஜை வேளையில் இருக்காங்க. அப்போ அவர்களோட சேர்ந்து பூஜை செய்கிறது உத்தமம். அதனால் நம்ம எல்லாரும் பூஜை பண்ணுறோம். சரி, இதில் எதுக்கு குறிப்பாக அம்மனுக்கு? ஏன்னா ஆடி அப்படின்னாலே எல்லா ஈஸ்வரி அம்மாவுடைய பாட்டெல்லாம் அப்படியே செல்லாத்தா, மாரியாத்தா, கற்பூர நாயகி, இதெல்லாம் நம்ம மாரியம்மன் கோயில்கள்லாம் ஒலிக்க ஆரம்பிக்கும். அது ரொம்ப வைப்ரேஷன். ஆமாம். எப்பேற்பட்ட ஒரு அற்புதமான ஒரு சக்தி. நம்ம எவ்வளோ பெரிய பதவியில் இருந்தாலும், எந்த ஊரில் இருந்தாலும், வீட்டில் இருக்கிற அம்மா அப்படின்றதுக்கே ஒரு ஸ்பெஷல் உண்டுனா, எக்காலமும் இருக்கக்கூடிய அம்மா மாதிரி இருக்கக்கூடிய அம்பிகைக்கு ஸ்பெஷலான மாதம்தான் இது. சூரியன் ஒவ்வொரு மாதத்தில் ஒரு ராசிக்கு பிரவேசிப்பேன். இது பார்த்திங்கன்னா ஆடி மாதம், சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி 4வது மாதம் கடக ராசிக்கு வருவார். ஓகே. கடகம் சந்திரன். சந்திரன்னா அம்பிகை. அப்போ இது அம்பிகைக்கு உரிய மாதம். ஓகே. ஏன் அம்பிகையை வழிபாடு பண்ணுறோம்? எந்த அளவு உங்களுக்கு வளம் இருந்தாலும் மனசில் ஒரு குறை எதுக்குன்னே தெரியலன்னா பிரச்சனை தான். அப்போ மனம் சம்பந்தப்பட்ட விஷயம், அதுக்கெல்லாம் காரணம் சந்திரன். சந்திரன் நமக்கு கொஞ்சம் பிரச்சனை இருந்தால் தான் ரொம்ப தவறான சிந்தனைகள், மன இறுக்கம். சந்திராஷ்டம்லாம் அதனால தானே. சந்திராஷ்டம் நமக்கு ஏதாவது பிரச்சனைனாலே இன்னைக்கு பாரு சந்திராஷ்டமமா பாருன்னு. அது எப்படின்னா உங்களை அழிக்கிற அளவு இருக்காது, ஆனால் உங்களை படுத்துகிற லெவல் இருக்கும். அதுதானே முடியாது நம்ம வாழ்க்கையில். அப்போ சந்திர மாதம் அப்படின்றதுனால இது அம்பிகைக்குரிய மாதம். ஓகே. அது மட்டும் இல்லை, சொல்லிகிட்டே போகலாம். சூரியன்னா சிவன், சந்திரன்னா அம்பிகை. ஒரு ராசிக்குள்ளே சூரியன் வர்றதுன்ற மாதிரி முதல்ல ராசிகள் ரீதியாக பார்த்தோம். அப்போ சந்திரன் வரக்கூடியது இந்த கடகம். அப்போ சூரியன் வரக்கூடியது கடகம். அப்போ கடகம்னா சந்திரன். சூரியனும் சந்திரனும் ஒன்றா இருக்க போகிற மாதம், அம்பிகையும் சுவாமியும் ஒன்றா இருக்கக்கூடிய அதி அற்புதமான மாதம், தேவர்கள் வணங்குற மாதம். இதை விட வழிபாட்டிற்குரிய மாதம் என்ன இருந்துடும்? ஓகே. இதில் வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது அவ்வளோ ஸ்பெஷலாக இருக்கிறதுக்கான காரணம் என்ன மேம்? ஆடி வெள்ளி அப்படின்னாலே கோவில்லாம் ஃபுல்லாக இருக்கும், மாங்காடிலாம் உள்ளவே போக முடியாது. அப்படி என்ன ஸ்பெஷாலிட்டி ஆடி வெள்ளியில்? பொதுவாகவே பார்த்திங்கன்னா
வெள்ளிக்கிழமை அப்படின்றதே ரொம்ப மங்களமாக இருக்கும் ஆடி மாதத்தில். எஸ். அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஆடி வெள்ளி, இதில் பொதுவாகவே வெள்ளிக்கிழமைகளில் நம்ம அந்த காலத்துலலாம் பேங்க்குள்ளெல்லாம் போனோன்னு வைங்களேன், எல்லாரும் புடவையில் வந்திருப்பாங்க. ஞாபகம் இருக்கும், நம்ம அந்த மாதிரி காட்சிகள் நிறைய பார்த்துருப்போம். வெள்ளிக்கிழமை ஏதாவது ஒரு ஆஃபீஸ்க்கு போங்க, இல்லை எங்கேயாவது போங்க, அந்த பூஜை மாலை ஒரு பூ போடுறத கூட ஒரு ஆஃபீஸில் வெள்ளிக்கிழமைன்னு வச்சுருப்பாங்க. அப்போ வெளியில் இருக்கிற பொது இடங்கள்லேயே வெள்ளிக்கிழமைனா ஒரு வழிபாட்டிற்குரிய ஒரு இடம், நகைக்கடைகள்லாம் குறிப்பாக இருக்கும். அப்போ வீடுகளில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு தடவை விளக்கேற்றுற பழக்கம்லாம் இன்றைக்கி நிறைய பேருக்கு வந்துருச்சு. ஒரு காலத்தில் காலை மாலை அப்படின்னு விளக்கேற்றணும். இன்றைக்கும் நிறைய பேர் வீடுகளில் அப்படி தான் இருக்குது. ஆனால் ஒரு சிலர் வெள்ளிக்கிழமை மட்டும் பூஜைன்னு பண்ணுவாங்க. அப்போ வெள்ளிக்கிழமையாவது பூஜை பண்ணிடுங்க அப்படின்றது தான் குறைஞ்சபட்சம் எதிர்பார்க்கிறது. அப்போ பூஜைக்கு உரிய நாள் வந்து வெள்ளிக்கிழமை. 7 நாட்களும் சிறப்பு, எக்காலமும் சிறப்பு. ஆனால் வெள்ளிக்கிழமை அதி சிறப்பு வாய்ந்தது. அந்த வெள்ளிக்கிழமை வாரங்களில் சிறப்பு வாய்ந்தது. மாதங்களில் ஆடி இப்போ தான் பார்த்தோம் மிக உயரிய பூஜைக்குரிய மாதம். அப்போ அந்த மாதமும் நாளும் சேரக்கூடியது அம்பிகைக்குரிய அந்த வெள்ளிக்கிழமைன்றது அவ்வளோ ஒரு புண்ணியமான, அம்பிகையினுடைய அருள் நிரம்ப கொடுக்கக்கூடிய ஒரு மாதம். அதுக்கான பூஜை முறைகள் முதல்ல பார்க்கலாமா? ஆமாம் மேம். அப்போ கோவிலுக்கு போகிறது விசேஷமா, இல்லை வீட்டிலேருந்தே நம்மளால் என்ன பண்ண முடியும்? ஆடி வெள்ளி நம்மளுக்கு அந்த அம்மன் அருள் கிடைக்கணும்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் நேயர்களுக்கு சொல்லணும். கண்டிப்பாக. இப்போ சில விஷயங்களெல்லாம் எல்லாமே எதுக்குன்னா நம்ம பிரச்சனைக்கு தாங்க. ஆனால் பிரச்சனைக்கு மட்டுமே போகக்கூடாது கடவுள்கிட்ட. நம்மலாம் எக்காலமும் சுவாமி நினைப்பாக இருக்கக்கூடியவங்க தான் நம்ம குருநேயர்கள் எல்லாம். சில பேர்லாம் பார்த்திங்கன்னா கல்யாணம்னா தேவைன்னா போவாங்க, அப்படி கிடையாது. நம்ம தினமும் வழிபாடு, வாரம் வாரம் கோயிலுக்கு போகிறோம், இல்லை தினமும் முடிஞ்சால் போயிடுறோம். இப்படி இருக்கக்கூடிய நமக்கு இந்த வெள்ளிக்கிழமைகளில் என்ன செய்யலாம், என்ன பண்ணால் வீடு நல்லா வளமாகும்? குறிப்பாக யாருக்காவது கடன் பிரச்சனை இருக்கும், இல்லை வீட்டில் யாருக்காவது திருமணம் ஆகணும், ஒரு வியாதி இருந்துகிட்டே இருக்கும். இதெல்லாம் இருந்ததுன்னா என்ன பண்ணலாம்ப்பா? ஆடி வெள்ளியை தவறவே விடாதீங்க. நீங்கள் சொன்ன மாதிரி 17ஆம் தேதி ஆடி மாதமே வெள்ளிக்கிழமையில தான் துவங்க இருக்கு நமக்கு. அது ரொம்பவே அற்புதமான விஷயம். காலையில் எழுந்து குளித்து அதுக்கு முன்னாடி நாடே வீட்டை வந்து எல்லாருமே வியாழக்கிழமை சாயந்தரமே சுத்தப்படுத்திடுவாங்க. அதுதான் குறிப்பாக நம்ம தமிழர்கள் எல்லாம் பண்ணக்கூடிய பழக்கம். வெள்ளிக்கிழமை காலையில் எழுந்து குளிச்சுட்டு அழகாக பூஜை அறையெல்லாம் சுத்தப்படுத்திட்டு சுவாமிக்கு மஞ்சள், குங்குமம், பூக்கள் அதெல்லாம் உங்கள் முறையை பண்ணிவிடுங்க. அடியேன் கேட்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம், அன்னைக்கு சிலருக்கு மாவிளக்கு போடுவாங்க அம்பாளுக்கு. மாவிளக்கு போட பழக்கம் உடையவர்கள் அதை கண்டினியூ பண்ணட்டும். புதிதாக இருப்பவர்கள் ஆசைப்பட்டால் மாவிளக்கு போடலாம், தப்பே இல்லை. இதை போட்டால் தொடர்ந்து போடணுமா? ஏன்னா சில விஷயங்கள் இப்போ நவராத்திரி மாதிரியான விஷயங்களை வந்து ஒரு தடவை துவங்கினா விளையாட்டு அல்லது. ஆமாம், அது ஒரு நியதி. நான் இந்த வருஷம் துவங்குறேன் அப்படின்னா, இல்லை ஒரு 4 வருஷம் வச்சு பார்த்தேன் முடியல திணறிடுச்சு அப்படிலாம் விட்டுடக்கூடாது இல்லையா? அது மாதிரியான கிடையாது. நமக்கு அம்பிகைக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்றது, ஒரு அம்மாவுக்கு நம்ம குழந்தைங்க பண்ணுறது. அதனால் மாவிளக்கு சிறப்பு. ஆலயத்திற்கு செல்வீர்கள் என்றால் மிக மிக விசேஷம். இல்லைப்பா கூட்டம் பரவாயில்ல. அப்போ வீடுகளில் ஒரு சில விஷயங்களை தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். அம்பாளுக்கு கண்டிப்பாக பால் நைவேத்தியம் பண்ணணும். ஏன் பால்? நான் சக்கரை பொங்கலே பண்ணுறேன், பண்ணுங்க உங்கள் வசதிக்கு. சக்கரை பொங்கல், கேசரி, பல இனிப்பு வகைகள் பண்ணுங்கள். ஆனால் பால் ஏன் நான் குறிப்பாக சொல்கிறேன்னா, பால், தயிர் இதெல்லாமே சந்திரனுக்குரிய விஷயங்கள். ஓகே. அப்போ சந்திரன், அம்பாள் இதெல்லாமே ஒரு லிங்க். அப்போ எதனால் சில விஷயங்களுக்கு சில நிவேதனங்கள் அப்படின்றாங்கன்னா எல்லாத்துக்குமே ஒரு லிங்க் இருக்குது. நம்ம முன்னோர்கள் ஜஸ்ட் லைக் தட் வைக்கலை. அப்போ பால், தயிர், தயிர் அன்னம் இது மாதிரியான விஷயங்களை குறிப்பாக அம்பாளுக்கு நைவேத்தியம் பண்ணி, இந்த மாதத்தில் ஆடிப்பூரம் வர்றதுனால இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய எல்லா வெள்ளிக்கிழமைகள்லையுமே போய் ஒரு டசன் வளையல் வாங்கிட்டு ஒரு 3 பெண்களுக்கு அழகாக தாம்பூலம் 2 வளையல்கள் வைத்து, அடுத்தது தான் நான் சொல்ல போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். மஞ்சள், குங்குமம், வெத்தலைப்பாக்கு, பழம், முடிஞ்சால் ரவிக்கே துண்டு, இதெல்லாம் சரி. ஆனால் இப்போ நான் சொல்ல போகிறது ரொம்ப 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 முக்கியமான விஷயம். என்ன? யம பயம், மரண பயம் இருக்கக்கூடாதுன்னா மருதாணியை நல்லா கையில் இந்த ஆடி வெள்ளிக்கிழமைகளில் பெண்கள் வைத்து வரும் பெண்களுக்கும் மருதாணியை கொடுக்கணும். மருதாணி மாதிரி இருக்கக்கூடிய அற்புதமான தெய்வீக சக்தி கிடையாது. அதை குறிப்பாக ஆடி மாதத்தில் செய்யுங்கள். அது இருந்தால் யமன் வரமாட்டேன்ற அளவு சொல்லியிருக்கார். அப்போ மருதாணி என்பது யமபயத்தை போக்கும். கணவனுக்கு யாருக்காவது உடம்பு சரியில்லை, அவர் நல்லா ஆகணும் அப்படின்னா இந்த 4 வாரமோ 5 வாரமோ இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில் குளித்து ஒரு பூஜை பண்ணிவிட்டு என்ன பாடலாம்?
அழகாக சுத்தப்படுத்தியாச்சு, விளக்கு ஏற்றி ஆயிற்று. பால், நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப காம்ப்ளிகேட்டடான விஷயமே இல்லை. பால் நைவேத்தியம், பால் அழகாக ஒரு அழகாக நாட்டு சர்க்கரையை போட்டு சுவாமி கிட்ட வச்சு, பால் இல்லைப்பா சாதமாக கொடுக்கணும், தயிர் சாதம், நான் சொல்கிறது எதுவுமே மெனக்கெடலே தேவையில்லை. ஒரு 3 பெண்களுக்கு தாம்பூலம், ஆனால் குறிப்பாக மருதாணி வச்சு அவர்களுக்கு கொடுக்கணும். ஆனால் வாயார என்ன செய்யணும்? லலிதா சஹஸ்ரநாமம் தெரியுமா? சொல்லுங்கள். இல்லைப்பா எனக்கு வடமொழி ரொம்ப வராது, லலிதா சஹஸ்ரநாமம் சொல்லிலாம் பழக்கம் இல்லை. அபிராமி அந்தாதின்னு நம்ம அபிராமப்பட்டர் அருளி செய்தது ஒன்று, அதிலேருந்து ஒரு பாட்டையாவது சொல்லுங்கள். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல் உண்டு, தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வு அறியா மனம் தரும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு வேண்டுதல் கேட்டிருப்பார், நல்லெண்ணெய் எல்லாம் தரும். ஏன்னா சிலருக்கு கல்வி தேவைப்படலாம், சிலருக்கு செல்வம், சிலருக்கு வேறு ஏதாவது தேவைப்பட்டா அப்போ நல்லெண்ணெய் எல்லாம் தரும். அப்போ உனக்கு என்னவோ, ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை உண்டு, கஸ்டமைஸ்டுன்னு. இப்போ ஏதாவது ஒரு இடத்துக்கு போனால் நமக்கு பிடிச்சா மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் உணவுகளை. ஆனால் அதெல்லாம் முதல்ல கற்றுக் கொடுத்தது யாருன்னா நம்ம தான். அப்போ உனக்கு என்ன தேவை? உனக்கு பதவி உயர்வா? தரேன். உனக்கு வெளிநாட்டுக்கு போய் வேலை பண்ணணுமா? தரேன். உனக்கு கிரகப்பிரவேசமாக தரேன். உனக்கு அந்த கேஸ் பிரச்சனை முடிச்சு தரணுமா? தரேன். அப்படி யார் யாருக்கு என்னென்ன, இப்போ படிப்பே தரேன்னு வயசான தம்பதிகள் 2 பேர் இருக்கும்பொழுது அம்பாள் கல்வி கொடுத்தா அது அவங்களுக்கு அவசியம் கிடையாது. அப்போ தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும். இதுதான் முக்கியம். இதெல்லாம் இருந்தால் அம்பாளை வழிபாடு பண்ண பண்ண நமக்குமே ஒரு தெய்வ வடிவம் கிடைக்கும். அது எப்படின்னா, யாராவது ஒருத்தர் நம்மளை பார்க்குறாங்க, நம்மக்கிட்ட ஒரு 5 நிமிஷம் பேசுகிறாங்க, ஏதோ அவங்க விஷயத்த சொல்கிறாங்க, அவங்க பிரச்சனை, கவலைப்படாதீங்க சரியாயிடும், நமக்கு அம்பாள் இருக்கா, நமக்குலாம் அவள் தானே கதி, நானும் அங்கே தான் வந்தேன், நீங்களும் வாங்க அப்படி சொல்லும் பொழுது அவங்க சொல்லுவாங்க, ஏனே தெரியல அம்பாளையே பார்த்தா மாதிரி இருக்கு, அந்த தெய்வமே வந்து சொன்ன மாதிரி இருக்கு அப்படின்னு. ஆமாம், எனக்கு அப்படியே கடவுளே அம்பாளே சொன்ன மாதிரி இருக்கு, தெய்வத்தை பார்த்தா மாதிரி இருக்கு. அப்போ அதுதான் தெய்வ வடிவும் தரும். ஓகே. அப்போ என்ன மீறி நான் ஒருத்தரை நினைக்க 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 அவங்களா நான் மாறுவேன். தெய்வ வடிவும் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், அடுத்தது தான் நல்லன எல்லாம் தரும், அன்பர் என்பவர்க்கே கணம் தரும். அது என்னங்க கணம்? மரியாதை. அந்த காலத்துலாம் பார்த்தீங்கன்னா கணம் கோட்டார் அவர்களேன்னு ஆரம்பிப்பாங்களே, அப்போ கணம்ன்றது மரியாதை. ஓகே. கணம் தரும். வீட்டில் ஒரு வீட்டம்மா எல்லா வேலையும் பண்ணுவாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் பையன் இல்லை அம்மா வீட்டில் சும்மா இருக்காங்க, சும்மா இல்லை. அப்போ நம்ம பண்ணக்கூடிய வேலைகள் முக்கியமான வேலைகளாக இருக்கும், ஆனால் அதுக்குரிய ஒரு அங்கீகாரம் கிடைக்காது. நான் சொல்கிறது வீட்டு பெண்கள்லேருந்து ஏதாவது வெளியில் பெரிய அளவில் வேலை பண்ணால் கூட நமக்கான அங்கீகாரம் கிடைக்காது இல்லையா? அந்த கணம் மரியாதையை தருவா அவள். கணம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடைக்கண்கள். அவள் கடைக்கண் பார்த்தா இத்தனை. அப்போ இந்த 4 வரி அவகிட்ட உள்ளம் முருகி ஒரு 3 தடவை பாடிட்டு ஒரு 3 பெண்களுக்கு அழகாக மருதாணியோட கொடுத்து பாருங்கள், உங்கள் வீட்டினுடைய வைப்ரேஷன் என்னன்னு உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் ஆடி வெள்ளிக்கு தவறாமல் பண்ணுங்க. ரொம்ப பூசாத்தி அப்படியே வீட்டுக்குள்ளே வந்தாலே என்ன சொல்லுவாங்க தெரியுமா? லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கே, உங்கள் வீடே தெய்வீக கலையோடு இருக்கே. அப்போது வர்றவங்களுக்கே தெரியும் உங்கள் வீட்டில் அம்பாள் இருக்கிறாள் அப்படின்றது தெரியக்கூடிய அளவு நல்ல தூப தீபங்கள் வைத்து வழிபாடு செய்து, முக்கியமாக மருதாணியை கண்டினியூஸாக வெள்ளிக்கிழமையிலேயே கொடுத்தாலே நல்லது. முடியலன்னா அந்த ஆடி மாதத்தில் இருக்கக்கூடிய வெள்ளிக்கிழமைகள்லையாவது தரணும் அப்படின்னு நம்ம நேயர்களை கேட்டு. நீங்கள் சொல்லும் போதே அதை செய்யணும்னு அவ்வளோ ஆசையாக இருக்குது மேம், ரொம்ப நன்றி. அப்புறம் வந்து இந்த கூழ் ஊற்றுறது இருக்குல்ல மேம், ஆடி மாதம்னா அம்மன் கோவில் அந்த கூழ் ஊற்றுறது, இதுக்கு என்ன மேம் கனெக்ஷன்? ஆடி மாதத்துக்கும் அந்த கூழுக்கும் என்ன அப்படி ஒரு கனெக்ஷன்? ரொம்ப அழகான விஷயம் இது. இது வந்து ஆன்மீகம் மட்டும் கிடையாது, அறிவியலும் இருக்குது. ஓகே. இந்த ஆடின்றது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டயத்துலேருந்து திடீர்னு மழை பெய்யுது, சில நாள் வெயில் இருக்குது, மழை காலமானா இல்லை, வெயில் காலமானா இல்லை, அந்த மழை காலம் வரப்போகுது, வெயில் காலம் முடியுது, இந்த டிரான்சிஷன். எக்ஸாக்ட்லி நீங்கள் சொன்ன மாதிரி இதிலேருந்து இது கால மாற்றம். இப்போ உடம்பு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா பெரியவங்கலாம் சொல்லுவாங்க, ஐயோ 10 நிமிஷத்துக்கு இவ்வளோ பெரிய மழை சூட்டை கிளப்பிட்டு போய்டும்வாங்க. இந்த மழை புதுசாக வரும்பொழுது அந்த சூட்டில் இருந்த உடம்பு எல்லாமே இந்த மழைக்காலத்திற்கு தோதாக மாறணும். அப்போ அந்த மாற்றம் நிகழும் பொழுது தான் குட்டி குட்டியான இந்த இம்யூன் ரிலேட்டட் டிசீஸ், டக்குன்னு குழந்தைகளுக்கு இருமல் சளி வர ஆரம்பிக்கும். அப்போ உடலில் சில விஷயங்கள் மாறுபாடு, ஏன்னா காலத்தில் சுற்றுச்சூழலில் மாறுபாடு, அண்டம் தான் பிண்டம் தான் அண்டம் தான், அங்கே இருக்கிறது இங்கேயும் உள்ளே வரும் இல்லையா? அப்போ என்ன தேவை? நல்ல எதிர்ப்பு சக்தி, தாங்கி கொள்ளும் சக்தி. அதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். டாக்டர்ஸ் கிட்ட கேட்டிங்கன்னா ராகின்னுவாங்க. ஆமாம். அப்போ சாதம் அதுதான் அந்த காலத்தில் எல்லாருக்கும். இன்றைக்கி தான் கார்போஹைட்ரேட்னு பயப்படுறாங்க, ஆனால் இன்றைக்கி உடம்பால்
நம்ம வீட்டிலலாம் ஸ்கூட்டரே பார்த்தே ரொம்ப நாள் இல்லை அந்த காலத்துலலாம். அப்போ நடந்து போயிடுறதுனால இந்த சாதம் பிரச்சனையா இல்லை. இன்னைக்கு சாதமும் சாப்பிட்டுட்டு நடக்காதது தான் பிரச்சனை. அந்த காலத்தில் அந்த அளவு உடல் உழைப்பு இருந்தது நம்ம முன்னோர்களுக்கு. அப்போ அந்த அன்னம் சாதத்தை ராகியோட கலந்து அதை குளிர வைத்த ஒரு அற்புதமான உணவு தான் கூழ். ஓகே, சரி, இதெல்லாம் நீங்கள் ஆடி மாதமானா சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டா மறந்துடுவோம் காலத்தால். ஆடினா அம்பிகை வழிபாடு. அப்போ இந்த அம்பிகையையும் கூழையும் சேர்த்து விட்டுறலாம் அப்படின்ற ஒரு முன்னேற்பாட்டோட நம்முடைய பெரியவங்க பண்ண ஒரு அழகான ஒரு விஷயம். ஏன் கோயிலில் சேர்த்தாங்க? ஏன் வீட்டில் கூழ்வார்த்தல்னே பண்ணுவாங்க. இப்போ எங்கள் வீட்டில் நான் குடிக்கிறேன், என் கணவருக்கு கொடுக்குறேன், என் குழந்தைங்களுக்கு, எங்கள் அம்மா அப்பாக்கெலாம் கொடுத்துட்டேன், நாங்கள் நல்லா ஆயிட்டோம். பக்கத்து வீட்டில் தொற்று வந்துட்டான். பக்கத்து வீட்டில் கரண்ட்டு போனால் கூட சந்தோஷப்பட்டுருவோம். ஏய், பக்கத்து வீட்டில் கரண்ட்டு போடுதா பாருணும். அப்பா, அப்போ இது வந்து பெரிய பிரச்சனை, யாராவது பார்த்துருவாங்க. எல்லார் வீட்லேயும் கரண்ட் இருக்குது, என் வீட்டில் இல்லைன்னா அப்போ நான் தான் ஏதோ இனிஷியேஷன் எடுக்கணும். அப்போ இந்த இதில் பக்கத்து வீட்டில் போச்சுன்னா ஓகேனும். ஆனால் பக்கத்து வீட்டில் ஒரு காலத்தில் கொரோனா வந்ததுன்னா எவ்வளோ பயந்தோம். தெருவுக்கு வரும்பொழுது முதல்ல பயம். அப்போ மட்டும்தான் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டாங்க எல்லாரும். கரெக்ட். அப்போ இந்தியாவுக்கு வரும்போது இந்தியாவுக்கு வந்து தான், தமிழ்நாட்டுக்கு வந்து தான், சென்னைக்கு வந்து தான், தெருவுக்கே வந்துடுச்சுன்னும் பொழுது பயம் வந்தது. அதில் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்கள குவாரண்டைன்ற அந்த வார்த்தைகள் சொல்லும் பொழுது நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைங்களையும் பெரியவங்களையும் வச்சு ஒருத்தரும் எவ்வளோ பயந்தோம். அப்போ பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களும் நல்லா இருந்தால் தான் தொற்று நோய்கள் இல்லாமல் நம்ம நல்லா இருக்கணும். அப்போ என்ன பண்ணாங்க, ஊரில் கூழ் வார்த்தல் அப்படின்றது இருக்கும் பொழுது அது ரொம்ப சகஜமாக பேசுகிற வார்த்தையில் பார்த்தீங்கன்னா கூழ் ஊத்துறதுன்னுவாங்க, சகஜமாக சொல்லுவாங்க. அப்போ அந்த கேழ்வரகு அதில் செய்யப்பட்ட கூழை ஊருக்கே கொடுப்பாங்க. இப்போ வீடுகளில் பண்ணும்பொழுது பாருங்கள், அவங்க மட்டும் செய்யக்கூடிய விழா இல்லை. மற்ற விழா நமக்கு பிடிச்சவங்களுக்கு கொண்டு போய் ஒரு கிருஷ்ண ஜெயந்தியோ விநாயகர் சதுர்த்தியோ பலகாரமாக கொடுப்போம். ஆனால் கூழ்வார்த்தலுக்கு மட்டும் வீதிக்கே வந்து ஒரு பெரிய பாத்திரத்தை வச்சு கூட முருங்கைக்கீரை, எகெயின் அதெல்லாம் ஹீமோக்ளோபின், கொத்தவரங்காய் அதற்கானது. அசைவ உணவு சாப்பிட்றவங்க வேறு விதமான உணவுகள் அவங்களுக்கு இருக்கும். சைவர்களுக்கு நாங்கள் சொல்கிறேன், நாங்களாம் சைவ கூழ் ஊற்றுவோம். அப்போ இதுதான் மொச்சை குழம்பு, அதில் அந்த முருங்கைக்கீரை, கேழ்வரகு, இது கால்சியம், ஹீமோக்ளோபின், இது மாதிரியான ஒரு விஷயங்கள். சின்ன வயசுலேயே குழந்தைங்களுக்கு ராகி கஞ்சி தான் கொடுப்போம். எதுக்கு? சத்து மாவு அப்படின்றதுக்கே அதுதான். அப்போ சக்தி கொடுக்கக்கூடிய அதை வீட்லேயும் பண்ணி வீதிகள்லேயும் கொடுக்கணும்னு, மற்றவங்க நோய் நமக்கு வரக்கூடாதுன்னு அதுக்கு வேப்பிலையை கட்டி மஞ்சளை வச்சு பாருங்கள், ஆன்டிசெப்டிக், அங்கே இருக்கக்கூடிய எல்லா விதமான நோய் கிருமிகளையும் எதிர்க்கிற விதமாக வேப்பிலை மஞ்சளை வைத்து நம்ம மற்றவர்களுக்கு கொடுக்குறோம். ஏன்னா கொடுக்கும்பொழுது நமக்கு எதுவும் ஆகிடக்கூடாது. இந்த விஷயங்கள்லாம் வீட்டிலேருந்து வர அந்த வேப்பிலை காற்று நம்மை காப்பாற்றும். அப்போ ஒரு வாரம் ஒரு வீட்டில் அந்த கூழ்வார்த்தல் நடக்கும். அப்போ எல்லாருக்குமே கொடுப்பாங்க. அப்போ வாரத்திற்கு ஒரு முறை கோயிலிலோ அல்லது சொந்த பந்தம் வீட்டிலையோ அல்ல வீட்டில் குடுத்தனம் இருப்பாங்க அந்த காலத்துலலாம். அப்போ எல்லாருக்குமே கொடுக்கக்கூடிய பழக்கம் வரும். அப்போ எல்லாருமே இந்த டிரான்சிஷன் பீரியடில் பருவ மாற்றமும் இருக்கும், நமக்குள்ளே இருக்கக்கூடிய மாற்றங்களில் ஒரு ஆரோக்கியம் கிடைக்கும். அப்பேற்பட்டதை அம்பாளோட சேர்த்துட்டதுனால இன்றியமையாத ஒரு விஷயமா மாறிடுச்சு. இது நம்ம மட்டும் பண்ணணும்னா கூட பழக்கம் இல்லைங்க, செய்கிறது கஷ்டம். ஆனால் அம்பாள் இது ஒரு பழக்கம். அதுக்கு அம்பாளுக்கே நான் சக்கரை பொங்கல் பண்ணிட்டு போய்டுறேனே, மைசூர்பா வைக்கிறேனேனா வேண்டாம், நான் சொல்ல போகிறேன் அம்பாள் இல்லையே, வெள்ளிக்கிழமையில் என்ன வேணாலும் பண்ணுங்கன்றோமே. ஆனால் கூழ்வார்த்தல்னா அங்கே கண்டிப்பாக கேழ்வரகுக்கான முக்கியத்துவம், அம்பாளுக்கு கூழ்னா அதுதான் அப்படின்றத அழகாக கொண்டு வந்த ரொம்ப அழகான ஒரு எல்லாம் பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்க நம்ம முன்னோர்கள். ஆச்சரியமாக இருக்குது மேம். இதெல்லாம் கேட்கும்போது எந்த அளவுக்கு அவங்க யோசிச்சுருக்காங்க, எப்படி பிளான் பண்ணி அறிவியலையும் ஆன்மீகத்தையும் மிக்ஸ் பண்ணி ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. கண்டிப்பாக இந்த ஆடி மாதத்தில் எல்லாரும் அந்த கூழ் குடிக்கணும் அப்படின்னு நம்ம நேயர்கள்கிட்ட நம்ம கேட்டுக்கலாம். பழக்கம் இல்லாதவர்கள் கூட கேழ்வரகில் இருக்கக்கூடிய ஒரு அழகான சாதம் வைத்தோ அல்லது வெறும் கேழ்வரகிலே அந்த கஞ்சி மாதிரி பண்ணுவோம், அதை பண்ணி அம்பாளுக்கு நைவேத்தியம் பண்ணி குடிக்கலாம். ஏன்னா எல்லார் வீட்லேயுமே இந்த கூழ்வார்த்தல் பழக்கம் கிடையாது, சில சமூகங்களில் கிடையாது. அவர்களெல்லாம் என்ன பண்ணலாம், கேழ்வரகிலான ஒரு விஷயத்த, கேழ்வரகு களி, இதெல்லாம் தான் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்பவே அடுத்த ஜெனரேஷன்ஸில் இந்த ஹெல்த் ஃபுட் அப்படின்னு வர ஆரம்பிச்சிடுச்சு. எல்லாருமே மைதா மாதிரியான உணவுகள் வேண்டான்ற விழிப்புணர்வு நிறைய இருக்குது. அதனால் கேழ்வரகு சம்பந்தப்பட்ட விஷயங்களை நிறைய சேர்த்துக்கணும். அதையே அம்பிகைக்கான நைவேத்தியமாக வச்சோன்னா இன்னும் சிறப்பு. ரொம்ப நன்றி மேம். அதே மாதிரி இந்த திருவிழாக்கள் ஆடி மாதம்னா அம்மன் திருவிழா, நீங்கள் சொன்ன மாதிரி தெருவுக்கு தெரு எல்லாரீஸ்வரி தான் ஃபுல்லாக இருப்பாங்க. அந்த ஆடி மாதத்தில் ஏன் அம்மனுக்கு இவ்வளோ திருவிழாக்கள் நடக்குது? எஸ்பெஷலி இந்த ஊர்வலம் அப்படின்லாம் போவாங்க, ஃபுல்லாக நகர்வலம் எல்லாமே கொண்டு போவாங்க. அது ஏன் பண்ணுறாங்க ஆடி மாதத்தில்? இது வந்து அடியனுடைய குருநாதர் ஒரு விஷயத்த சொல்லுவார். இந்தியா ஒன்று தான் ஆன்மீக பூமி,
ஆன்மீகத்தால் பலரையும் வாழ வைக்கும் பூமி. இப்போ உதாரணம், எக்கனாமியில் வந்து மண் வளம், பாட்டரின்னு சொல்கிறோம் இல்லையா, குயவர்கள் இருப்பாங்க, அவர்கள் வந்து பானைகள், மண்பானை செய்வாங்க. அந்த பிஸ்னஸ் கொஞ்சம் டல் ஆச்சுன்னு வைங்களேன். யாராவது ஒருத்தர் இந்த ஆண்டு எல்லா கணவன்மார்களும் இல்லை அண்ணன்மார்கள்லாம் நல்லா இருக்கணும்னா எல்லாருமே ஒரு 5 நாட்கள் 11 அகல் ஏற்றி வழிபாடு பண்ணால் நல்லது வீட்டு பெண்கள் அப்படின்ட்டாங்கன்னு வைங்களேன். அந்த மண்ணிற்கான டிமாண்ட் ஜாஸ்தியாகிடும். ஒரு எக்கானமி உலகத்தில் எல்லா நாடுகள்லேயும் இந்த விழா காலங்கள்லாம் கிறிஸ்துமஸ் அதுதான் வெளிநாடுகள். ஆனால் இந்தியாவில் பார்த்திங்கன்னா ஆடி மாதம் முழுக்க பல வியாபாரிகளுமே ரொம்ப நல்லா இருப்பாங்க. ஓகே. இன்னும் ஒரு விஷயம், யார் யாருக்கு எப்பப்போ வேண்டுதல் எல்லாம் செய்தார்களோ அந்த நேர்த்தி கடனை ஆடி மாதத்தோடு சேர்த்துப்பாங்க. சில பேர் வந்து பூ மிதிப்பேன்னுவாங்க, ஆனால் அது பூ அல்ல, தீமிதியாக இருக்கும். எப்பேற்பட்ட ஒரு வேண்டுதலையும் அம்பிகை செவி சாய்த்திருப்பாள். அல்லது மிகப்பெரிய வேண்டுதலை இந்த ஆடி மாதத்தில் அம்பாள் கிட்ட வைக்கணும். அப்போ கூழ்வார்த்தல் அப்படின்றது ஒவ்வொரு ஆலயங்கள்லையும் நடக்கும். அதை ஒரு விழாவாகவே செய்கிறாங்க. அந்த விழாவாக நடக்கிறதுனால அதை சுற்றி உள்ள சிறு குறு வியாபாரிகள் எல்லாருமே முன்னேற்றம் அடைகிறார்கள். ஓகே. இது வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீகம் மட்டும் இல்லை, பலருடைய வாழ்வாதாரத்தையுமே கொடுக்கக்கூடியது தான் இந்த பண்டிகை. அதனால் அம்பிகைக்கு நீங்கள் வேண்டுதல் வைக்க வேண்டுமா, உகந்தது ஆடி. வைத்த வேண்டுதல் நிறைவேறி விட்டதா, அம்பிகைக்கான நேர்த்திக்கடன் புடவை கொடுக்கணும், அம்பாளுக்கான அந்த கூழ் கொடுக்கறதுக்கான ஒரு தொகை கொடுக்க போகிறேன், இல்லை அரிசி கொடுக்க போகிறேன், கேழ்வரகாக வாங்கிட்டு போய் தரேன், அதுக்கான உகந்த மாதம். அதனால் அம்பிகையை கொண்டாடும் மாதம். அவளை கொண்டாடிட்டோன்னா நம்ம வாழ்க்கை கொண்டாட்டமாக இருக்கும். அதனால் யாருக்காவது உடம்பு வியாதி, வலிகள், எங்கேயாவது மூட்டு வலி, கழுத்து வலி இதெல்லாம் இருந்தால் கேழ்வரகு அம்பாள் கோயிலில் கொடுக்குறேன்னு வேண்டி உங்கள் வசதிக்கு தகுந்த மாதிரி 2 கிலோவோ 5 கிலோவோ உங்கள் ஊரில் நடக்கக்கூடிய அந்த கூழ்வார்த்தல் பண்டிகைக்கு முன்னாடி போய் அந்த கோயிலில் கேழ்வரகை கொடுத்துருங்க. ஒன்று, அம்பிகைக்கு கொடுக்குற விஷயம் நமக்கு நன்மையை கொடுக்கும், தானியங்களை கொடுக்க அந்த கேழ்வரகானது பலருக்கும் அன்னதானமாக போகும். பலர் வயிறு குளிரும் பொழுது நம்ம வாழ்க்கை குளிரும். ஓகே. இதெல்லாம் ஒரு சின்ன, அதாவது என்ன, பெரிய பூட்டாக இருந்தாலும் சாவி சின்னதாக இருக்கும். பெருசாக இரும்பு பூட்டு மாதிரி இவ்வளோ போட்டு, ஆனால் சாவி என்ன இவ்வளோ தானே இருக்கும், பூட்டளவாக சாவி இருக்கும் இல்லை. அப்போ பெரிய பிரச்சனைகளுக்கான சின்ன சின்ன ஒரு அற்புதமான வழிபாடு தான் அதிலும் குறிப்பாக இந்த ஆடி மாதத்தில் நடைபெறும்.